பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் யாழில் கலந்துரையாடல். கிளிநொச்சி வடக்கு கடற்பரப்பில் சட்டவிரோத கடல் அட்டைகளுடன் 13 பேர் கைது. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை, விவாதத்திற்கான தொகுதி அறிவிப்பு. எவ்வித முன் அறிவித்தலுமின்றி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம், மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை. இலங்கையில் பேரிடரினால் வெளிவரும் மறைந்து போன தொல்லியல் தடயங்கள். சுகாதாரத்துறை கடும் நெருக்கடியில், எச்சரிக்கும் மருத்துவ நிபுணர்கள். அரசு வைத்தியசாலைகளில் இன்று திடீர் வேலை நிறுத்தம். இலங்கையில் தேடப்படும் ஆபத்தான நபர் விடுவிப்பு, துபாயில் பாரிய விருந்து கொண்டாட்டம். இஸ்ரேலில் கைதான இலங்கையர், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை. யாழில் 7 தமிழக கடற்றொழிலாளர்கள் கடற்படையால் கைது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் முன்மொழியப்பட்டுள்ள வரைவு பற்றிய திறந்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. சட்டத்துக்கும் கொள்கைகளுக்கும் இடையிலான யாழ்ப்பாண கற்கை நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்திரணி கலாநிதி குருபரன் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன், வேலன் சுவாமிகள், வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் கந்தியா சர்வேஸ்வரன், வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினர் கஜதீபன், முருகையா கோமகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கிளிநொச்சியில் வடக்கு கடற்பரப்பில் சட்டவிரோத இரவு நேர சுழியோடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 13 சந்தேக நபர்கள் கடல் அட்டைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினர் நேற்று அதிகாலை கிளிநொச்சி வடக்கு வலைப்பாடு கடற்பரப்பில் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இரவு நேரத்தில் சட்டவிரோதமாக சுழியோடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 13 நபர்களையும் 1108 கடல் அட்டைகளுடன் 4 டிங்கி படகுகள் மற்றும் சுழியோடி உபகரணங்களையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். அதன்படி வடமத்திய கடற்படை கட்டளையைச் சேர்ந்த இலங்கை கடற்படை கப்பல் புவனிக கிளிநொச்சி வலைப்பாடு கடல் பகுதியில் நடத்திய இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது 4 சந்தேகத்திற்கிடமான டெங்கி படகுகள் சோதனை செய்யப்பட்டன. அந்த நேரத்தில் சட்டவிரோதமாக இரவு நேர சுழியோடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கடல் அட்டைகளை பிடித்த 13 நபர்கள் சுமார் 1108 கடல் அட்டைகள், 4 டெங்கிகள் மற்றும் சுழியோடி உபகரணங்கள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன. இந்த நடவடிக்கையின் மூலம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 29 முதல் 67 வயதிற்குட்பட்ட கிளிநொச்சி, பள்ளிமுனை, தொட்டவெளி, சவுத்வார் மற்றும் எழுத்தூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டது. அத்துடன் சந்தேக நபர்கள் கடல் அட்டைகள், டெங்கி படகுகள் மற்றும் சுழியோடி உபகரணங்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி உதவி மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரியவிற்கு எதிராக எதிர்க்கட்சி கொண்டுவரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் 22, 23 ஆகிய 2 நாட்களில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள ஆளும் கட்சி தயாராக உள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். அதற்கு எதிர்க்கட்சி தயாராக இல்லாவிடில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடாத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளார். எனினும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதம் பற்றிய தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டியது ஆளும் கட்சியில் எனவும் அது எதிர்க்கட்சி எனவும் கூறியதுடன் அரசாங்கம் கூறுவதற்கமைய அதனை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள எதிர்க்கட்சி தயாரில்லை எனவும் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் எவ்வித முன் அறிவித்தலுமின்றி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக மின்சார தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பின் கீழ் மின்சார சபை ஊழியர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு வலுசக்தி அமைச்சு இதுவரை எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்க தவறியுள்ளதால் இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக குறித்த தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. பொறியியலாளர் சங்கம், தொழில்நுட்ப பொறியியலாளர் மற்றும் அதிகாரிகளின் சங்கம், தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம், போக்குவரத்து ஊழியர் சங்கம், அலுவலக சேவை சங்கம், சுயாதீன அலுவலக ஊழியர் சங்கம், சுதந்திர ஊழியர் சங்கம், தேசிய ஊழியர் சங்கம், கூட்டு மின்சார சங்கம், ஐக்கிய ஊழியர் சங்கம், பதவிநிலை ஒருங்கிணைப்பு உத்தியோகத்தர்கள் சங்கம், நுகர்வோர் ஒருங்கிணைப்பு உத்தியோகத்தர்கள் சங்கம், களஞ்சிய பொறுப்பதிகாரிகள் சங்கம், வழங்கல் உத்தியோகத்தர்கள் சங்கம், காசாளர் உத்தியோகத்தர்கள் சங்கம், கணக்கு உதவியாளர்கள் சங்கம், வயரிங் செவிவர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர் சங்கம்
உள்ளக தணிக்கை உத்தியோகத்தர்கள் சங்கம், விசாரணை உத்தியோகத்தர்கள் சங்கம், மறைவாளர் சங்கம், சுருக்கெழுத்தாளர் மற்றும் தட்டுச்சாளர் சங்கம், கட்டுப்பாட்டு அறை இயக்குநர்கள் சங்கம், அழைப்பு மைய இயக்குநர்கள் சங்கம், பாதுகாப்பு வலுவூட்டல் மற்றும் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களை இவ்வாறு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளன. இது தொடர்பில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட இலங்கை மின்சார சுதந்திர சபை சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்த, இலங்கை மின்சார சபையை முற்றாக நீக்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் கையெழுத்திடுவதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. மின்சார சபை சட்டத்திலும் உயர் நீதிமன்ற உத்தரவிலும் இந்த நடைமுறைக்கு செல்ல முன்னர் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதை ஒத்திவைக்குமாறு வலுசக்தி அமைச்சரையும் அரசாங்கத்தையும் வலியுறுத்துகின்றோம். கடந்த வாரம் இதுகுறித்த 8 காரணிகளை வலியுறுத்தி வலுசக்தி அமைச்சருக்கு எழுத்துமூல கோரிக்கை ஒன்றையும் கையளித்திருக்கின்றோம். ஆனால் அமைச்சரிடமிருந்து அதற்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. எம்முடன் கலந்தாலோசித்து இவ்வாறு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் எவ்வித முன் அறிவிப்புமின்றி நாடளாவிய ரீதியில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறோம் என்றார். பொலனறுவையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக புராதன தொல்பொருள் பொருட்கள் வெளிவருவதாக தெரிய வந்துள்ளது. பொலனறுவையில் தொல்பொருள் இடிபாடுகள் சமீபத்திய வெள்ளத்தில் மூழ்கின. மேலும் தொல்பொருள் மதிப்புள்ள ஒரு சிலை, பழங்கால வீடு அல்லது வீட்டின் அடிப்பகுதி இப்போது அந்த பகுதியில் வெளிவந்துள்ளதாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரத்தின் ஆரம்ப காலத்தைச் சேர்ந்ததாக நம்பப்படும் இந்த பகுதியில் அமைந்துள்ள தொல்பொருட்கள் படிப்படியாக அழிக்கப்பட்டு வருவதாக உள்ளூர் வாசிகள் கூறுகின்றனர். பூமியின் மண்ணுக்கு அடியில் இருந்த இந்த பகுதியின் புதிதாக உருவான அடித்தளத்தில் பல்வேறு வகையான மணிகள், முத்துக்கள் மற்றும் பிற கட்சிப்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர தொல்பொருள் சார்ந்ததாக கருதப்படக்கூடிய பல்வேறு வண்ணங்களின் மட்பாண்ட துண்டுகள், ஓடுகள் மற்றும் செங்கற்கள் மற்றும் களிமண் பானைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அப்பகுதி மக்கள் தரையில் பல முத்து நிற மணிகளை கண்டெடுத்துள்ளனர். நெல் வயல்களில் இருந்து மணல் எடுக்க மக்கள் தற்போது டிராக்டர்களை பயன்படுத்துகின்றனர். அந்த டிராக்டர்களின் இயக்கம் ஏற்கனவே அடித்தளத்தை சேதப்படுத்தியுள்ளது. மேலும் அந்த பகுதியில் உள்ள கால்நடைகள் தொல்பொருள் நினைவு சின்னங்களின் மீதும் செல்வதால் இந்த அடித்தளத்தின் வடிவிலான கற்களும் உதிர்ந்து அந்த கால்நடைகளின் கால்களில் சிதறுகின்றன. மகா சங்கத்தினரும் அப்பகுதி மக்களும் இந்த விடயத்தில் அவசர கவனம் செலுத்துமாறு தொல்பொருள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்திருந்த தொடருந்து தண்டவாளங்கள் சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து கிழக்கு தொடருந்து இரவு அஞ்சல் தொடருந்து சேவை நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த அஞ்சல் திருகோணமலையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு செல்லும் இரவு அஞ்சல் தொடருந்து இரவு 7:30 மணிக்கு திருகோணமலை தொடருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டது. அதே நேரத்தில் கொழும்பு கோட்டையிலிருந்து திருகோணமலைக்கு செல்லும் இரவு அஞ்சல் தொடருந்து இரவு 9:30 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்பட்டது. கடந்த நவம்பர் 28ஆம் தேதி டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட கடும் வெள்ளம் காரணமாக கிழக்கு தொடருந்து பாதையில் தொடருந்து தண்டவாளங்கள் சேதமடைந்ததால் தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. பின்னர் தண்டவாளங்கள் சீரமைக்கப்பட்டதை அடுத்து இதுவரை பகல் நேரங்களில் மட்டுமே தொடருந்து சேவைகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இரவு தொடருந்து சேவைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புற்றுநோய், சிறுநீரக நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் நாட்டின் சுகாதாரத்துறை கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலவச சுகாதார சேவை பாரதூரமான நெருக்கடி நிலை எதிர்நோக்கியுள்ளது என மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கொழும்பு ஹோட்டலில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டமைப்பின் தலைவர் சமல் சஞ்சீவ இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் சுகாதார சேவையின் தரம் துரிதகதியில் வீழ்ச்சியடைந்து செல்லும் போக்கு காணப்படுகின்றது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மிகவும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வழங்குவதற்கு பதிலாக சுகாதார சேவையை சிரமமாக தனியார் மயப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்திய ஆதிக்கத்திற்கு அடிபணிவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை சுகாதாரத்துறை எதிர்நோக்கும் பிரதான 20 பிரச்சனைகள் தொடர்பில் இந்த ஊடக சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மருந்து மற்றும் ஆய்வக நெருக்கடி, புற்றுநோய், சிறுநீரக நோய்களுக்கான மருந்துகள் உட்பட்ட அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறை, தனியார் மருந்தகங்களில் மருந்து விலை உயர்வு, அரசு மருத்துவமனைகளில் ஆய்வக சேவைகள் பாதுகாப்பு, பரிசோதனை சேவைகள் பாதிப்பு, சிடி, எம்ஆர்ஐ, ஆஞ்சியோகிராம் மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சை சேவைகள் தடைப்படுதல், தரமற்ற மருந்துகள், மருந்து ஒழுங்குமுறை அமைப்பு பலவீனமடைந்ததால் தரமற்ற மருந்துகள் நாட்டிற்குள் வருவதல் மற்றும் சில இந்திய நிறுவனங்களுக்கு தேவையற்ற முன்னுரிமை வழங்கப்படுதல், மனிதவள பற்றாக்குறை, சிறப்பு மருத்துவர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்தல், பதவி வெற்றிடங்களை நிரப்ப அரசின் தாமதம், நிர்வாக பலவீனங்கள், கணக்காய்வு நடவடிக்கைகள் பாதிப்பு, ஊழல்
மோசடிகளில் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமை, தேசிய சுகாதார கொள்கையை சட்டப்பூர்வமாக்குவதில் தாமதம், தாய் மற்றும் குழந்தை சுகாதாரம், 2 வயது குறைந்த குழந்தைகளுக்கு திரைபூஷா வழங்குவதில் தாமதம், ஆரம்ப நிலை சுகாதார பணியாளர் பற்றாக்குறை, இதற்கு மேலாக இதய அறுவை சிகிச்சை உள்ளிட்ட முக்கிய சிகிச்சைகளுக்கான நீண்ட காத்திருப்பு பட்டியல்கள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் போதிய வசதிகள் இல்லாமை காரணமாக நோயாளிகளின் உயிர் கடும் ஆபத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கடுமையான பிரச்சனைகளுக்கு சுகாதார அமைச்சு தற்காலிக பிளாஸ்டர் தீர்வுகள் மட்டுமே வழங்கி பொறுப்பற்ற வகையில் செயல்படுவதாக டாக்டர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் துறைசார் அமைச்சர் உடனடியாக தலையிட்டு தீர்வுகளை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அவ்வாறு செய்ய தவறினால் இலவச சுகாதார சேவையை பாதுகாப்பதற்காக எதிர்காலத்தில் ஒருங்கிணைந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் பெரிய அளவிலான போராட்டத் தொடர்கள் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அரசு கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று காலை 8 மணி முதல் 24 மணித்தியால அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் சாணக்க தர்ம விக்ரம குறிப்பிட்டார். மாளிகாவத்தை சிறுநீரக வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளரின் தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கு எதிராக சுகாதார அமைச்சு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்த வேலைநிறுத்த போராட்டம் இன்று 5வது நாளாகவும் தொடர்வதாக அதன் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அக்கறை பெற்ற ஆதார வைத்தியசாலையில் நிலவும் நிர்வாக சிக்கல்களுக்கு இதுவரை உரிய தீர்வு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரான ரஞ்சித் குமார் என்ற கொண்டா ரஞ்சியை அந்நாட்டு போலீசார் விடுவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையிலிருந்து சட்டத்திறனிகள் குழு சந்தேக நபரை விடுவிப்பதற்காக துபாய் சென்றுள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. கொண்டா ரஞ்சி இதற்காக சுமார் 250 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாகவும் புலனாய்வு அமைப்புகளுக்கு தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் விடுவிக்கப்பட்ட பின்னர் பாரிய விருந்து வைக்கப்பட்டதுடன் அதன் வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. கொண்டா ரஞ்சி சமீபத்தில் இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது துபாயில் கைது செய்யப்பட்டார். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளரின் கொலையுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் போலீசாரால் தேடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான யோர்டான் எல்லை ஊடாக இஸ்ரேலுக்குள் நுழைந்த இலங்கை பிரஜை ஒருவர் இஸ்ரேல் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் 43 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. அவருக்கு எதிராக இஸ்ரேலுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தமை மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட ஒருவரை சட்டவிரோதமாக ஏற்றிச் சென்றமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக இஸ்ரேல் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இலங்கையருக்கு எதிராக சட்டத்தின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இஸ்ரேல் போலீசாரின் சர்வதேச பிரிவான இன்டர்போல் கிளை அறிவித்துள்ளது. 2023 செப்டம்பர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட ஹமாஸ் தாக்குதலுக்கு முன்னர் எகிப்து, யோர்டான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே செயல்பட்ட மனித கடத்தல் வலையமைப்புகள் ஊடாக பல இலங்கையர்கள் சட்டவிரோதமாக இஸ்ரேலுக்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அதன் பின்னர் எல்லை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இத்தகைய மனித கடத்தல் நடவடிக்கைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் மற்றும் தனியார் துறைகள் ஊடாக இலங்கையர்களுக்கு இஸ்ரேலில் சட்டபூர்வமான வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மனித கடத்தல்காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக அந்நாட்டிற்குள் நுழைய முயற்சிப்பது மிகுந்த அபாயகரமானதும் உயிருக்கு அச்சுறுத்தலான செயலாகும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது போர்ச்சூழல் நிலவி வரும் நிலையில் பாலைவன பகுதிகள் வழியாக எல்லைகளை சட்டவிரோதமாக கடப்பது உயிருக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மனித கடத்தல்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறும் இத்தகைய சட்டவிரோத பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் பொதுமக்களிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டிய கடற்றொழிலில் ஈடுபட்டு 7 தமிழக கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக கடற்றொழிலாளர்கள் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அத்துடன் அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டிய கடற்றொழிலில் ஈடுபட்டிருந்த 7 தமிழக கடற்றொழிலாளர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மயிலாடுதுறை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு வந்த கடற்றொழிலாளர்களை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் 2 நாட்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்களை காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு அழைத்து வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்.